அப்பனே விநாயகா! எப்படியோ முட்டியோ மோதியோ ஒரு டீ கடையை வச்சுட்டேன். இது ஒரே வருஷத்துல ஆஹா ஓஹோன்னு பெரிய லெவலுக்கு போய் நிறைய லாபத்தை தரணும்ப்பா. நீ விநாயகா! எங்க அப்பன் தேங்காய் கடை வச்சான். நான் புள்ள டீ கடை வச்சேன். இது ஒரே வருஷத்துல ஆஹா ஓஹோன்னு வளர நீ தான் பொருள் புரியணும். நீ 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 அண்ணே எவன்டா அவன்? என்னவா? அண்ணே ஒரு முக்கியமான வேலையா போறேன். வயிறு காலியா இருக்கக்கூடாதுல்ல. அதான் ஒரு உங்க கடையில் டீ குடி வச்சுட்டு போகலான்னு இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கப்போ. ஆமாப்பா. வந்து உட்காருவா. வாங்க அண்ணே. எந்த மாதிரி டீ ஆகணும் அண்ணே? டீயில் உங்கள் ஸ்பெஷலாக இருக்கா? நிறைய டைப் நிறைய இருக்குதுப்பா அண்ணே. அப்போது நான் சொல்கிற மாதிரி டீ போடணும். சொல்லுப்பா அண்ணே. டிகாஷன் ஸ்ட்ராங்கா, சுகர் ஸ்ட்ராங்கா, ஆக மொத்தம் மனுஷன் குடிக்கிற மாதிரி ஒரு டீயை போடனேன். என்னது அண்ணே? புரியலையா? டிகாஷன் ஸ்ட்ராங்கா, சுகர் ஸ்ட்ராங்கா, ஆக மொத்தம் ஒரு மனுஷன் குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ இத்தனை நாள் என்ன நான் எருமாட்டு பாலையாடா டீ போட்டுங்கிறேன். குடிக்கிறது நான் போடுற டீயை மனுஷன் குடிக்கணுங்கிறதுதா? நீனே அப்படி சொல்கிற அண்ணே? என்னண்ணே நீ என்ன எங்கேயாவது மென்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து எங்கேயாவது ஓடி வந்துட்டியாடா? என்னண்ணே இடக்கு போது தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து வெறும் வயிற்றோட போயிருந்தேன். அப்புறம் டீயை போடனேன் ஸ்ட்ராங்கா. டிகாஷன் ஸ்ட்ராங்கா, சுகர் ஸ்ட்ராங்கா, அப்படியே 108க்கும் போட்டுருங்க. ஏன் இல்லை அடுத்த நிமிஷம் எப்படி பார்த்தாலும் நீ ஜிஹெச்எல் தானே வீட்டாவா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சேனா? என்னண்ணே இப்பெல்லாம் பேசுகிற? போனேன். சரிப்பா நீ சொன்ன மாதிரியே டீயை போடுறேன். ஆனால் இதுக்கு நான் பொறுப்பு. சரி தம்பி என்ன வேலையாக போகிறீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. 30 வருஷமா என் பொண்டாட்டி அஞ்சலி தேடிக்கிட்டு இருந்தியா?